ஆளாளுக்கு ஈகோ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ வந்து பார்க்கலாம். சில பேர்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, சில பேர்லாம் வந்து ரொம்ப ஈகோஸ்டிக்காக இருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முத்துவேல், சக்திவேல் அண்ட் பாண்டியனுமே ஒரு குட்டி வில்லன் மாதிரி தான். ஏன்னா அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பணம் கொடுத்தா எல்லோரும் வந்து சம்பளம் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு சம்பளம் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்களாம், கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிட்டு வந்துடுவாங்களாம் அப்படின்னு கொடுக்காம இருக்காருங்கிறதுலாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து அடுத்தடுத்த திருப்பமாக இப்போ இந்த கல்யாண விவகாரத்தில் எல்லாரும் சந்தோஷமாக கிளம்பி அந்த கோயிலுக்கு வந்து கோயிலில் தோரணம்லாம் கட்டி எல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது கரெக்டாக இவங்களும் வந்துடுறாங்க. யாருன்னா காந்திமதி, வடிவு, மாறி எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டது வந்து இவர் கண்ணை கலங்கிடுது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் பழனிவேல். அவரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அவருக்கு வந்து இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி மன திருப்தி ஆகிடுது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரல, முன்னாடியே வந்திருக்கணுமே, ஏன் அவங்க தானே அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு காந்திமதி கேட்க, அதெல்லாம் யார் வீட்டில் செஞ்சால் என்ன அப்படின்னு பெருந்தன்மையோட பாண்டியன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யாரும் வரவே இல்லை. ஏன்னா நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்குன்னு கால் பண்ணி பார்த்தா கடைசியில் வந்து பொண்ணோட மாமா மட்டும் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது, நிச்சயதார்த்தம் நடக்காது, ஆனால் என்ன காரணம் எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்கன்னு கிளம்பி போயிடுறாரு. உடனடியாக வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசை, எப்படி அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், நீங்கள் எல்லாம் உடஞ்சி போயிடுறாங்க, அப்செட் ஆகிடுறாங்க. பழனிவெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி மனதிருத்து போயிடுறாரு. இத்தனை வருஷம் காத்திருந்து நல்லதாக ஒரு பொண்ணு அமைஞ்சு பொண்ணுக்கும் தன்னை பிடிச்சா அப்புறம் இப்படி நின்று போச்சுங்கிறதுனால இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்து பாண்டியன் கோவமாக கிளம்ப நீங்கள் போனால் சண்டைக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில், மீனா, அப்புறம் சரவணன், தங்கமயில் இவங்க 4 பேர் மட்டும் கிளம்பி போகிறாங்கன்னு அனுப்பிவிட்றாங்க. அவங்க அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டில் வந்து உட்காருங்கலாம் கூப்பிட்றாங்க. உட்காரத்துக்காக வரல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னா உட்காருங்க சொல்கிறோம், இது நடக்காது, ஏன்ற காரணம் கேட்காதீங்கன்னா என்ன காரணம் திருப்பி கேட்டதுக்கப்புறமா இப்போ தான் மாப்பிள்ளையை பற்றி பல உண்மைகள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா உண்மை தெரிஞ்சுன்னு கேட்டால் மாப்பிள்ளை வந்து எடுபடியாக தான் வேலை பார்க்குறாருன்னா இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. எடுபடின்னு எப்படி சொல்லலாம், நாங்கள்லாம் எங்கள் கடைக்கு வேலை பார்க்குறோம் புள்ள மாதிரி அப்படின்னா அவர் சொத்தலாம் இல்லையாமல் மாப்பிள்ளையோட அண்ணனுங்க 2 பேர் வந்தாங்க. அவங்களே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போலீஸ்லாம் வருமாமேலாம் சொல்ல உடனே அவங்கலாம் எங்க கூட பகையில் இருக்கவங்க, நாங்கள் தான் அப்பவே சொன்னோம்ல வேணுனே பண்ணுறாங்கன்னா சரி சொந்த தம்பி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதான் நினச்சிட்டானுங்களேன்னு இவங்க சொன்னால் கூட அதை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவங்க வந்து எங்கள் பொண்ணு வந்து நாங்கள் எடுக்கிற கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, அதனால் அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. அதோட ஒரு பெரிய இடியாகிடுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.